எங்க மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் தான் வந்திருக்காரு. சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, 33% நீண்ட காலமாக பெண்கள் வைத்த கோரிக்கை. இன்றைக்கு அவளுக்குன்னு தனி பிரதித்துவம் வேண்டும் என்று இதையெல்லாம் அறிந்துதான் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உள்ளாட்சியில் 33% 50% உயர்த்தணும். உள்ளாட்சியில் 50% உயர்த்தணும். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது நான் எம்பியா இருந்தேன். அப்ப அம்மா 98ல் நம்முடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்பொழுது இருந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாந்தாங்க. இந்த நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அண்ணா திமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்ப கொண்டாந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் நம்ம இடம்பெற்றிருந்தோம். பாரதிய ஜனதா ஆட்சி அந்த காலகட்டத்தில் 98ல் மறைந்த போற்றுதலுக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் இருந்தார். இது எல்லா கட்சியிலும் ஆலோசனை நடத்தி அந்த மசோதா கொண்டாந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக திரு தம்பித்துறை அவர்கள் அந்த மசோதாவை படிச்சுட்டு இருக்கும்போது உடனே முலாயம் யாதவ் அந்த கட்சியில் இருந்து வந்தவர் நாடாளுமன்றத்தில் அதை பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். நாடாளுமன்றத்திலேயே பிடுங்கி 4ஆம் முனை கிழிச்சு வச்சுட்டாங்க. அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார்.